ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சர்வோதய சங்கத்தில் இதுதான் நடக்குதா? ஆய்வுக்கு வந்த மத்திய அதிகாரிகள். சொகுசு விடுதியில் ஸ்பெஷல் கவனிப்பு. மூடி மறைக்கப்பட்ட முக்கிய சமாச்சாரம். பதற வைக்கும் பல நாள் மோசடி. கோவை மாவட்டம் ரெட்ஃபீல்ட்ஸ் பகுதியில் அப்புசாமி லே அவுட்டில் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கம் செயல்பட்டு வருகிறது. இதன் கீழ் 28 கிளைகள் உள்ளன. கிராமப்புற கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் நோக்கில் அவர்களுக்கு பட்டு பாவு, ஊடு நூல் கொடுத்து அதன் மூலம் பட்டுச் சேலைகள் நெய்து விற்பனை செய்வதுதான் சர்வோதய சங்கங்களின் முதன்மை பணியாகும். மத்திய அரசின் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் எனப்படும் KVIC துறையின் கண்காணிப்பில் இந்த சங்கங்கள் செயல்படுகின்றன. இந்நிலையில் கோவை ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கம் மத்திய மாநில அரசுகள் வழங்கிய பல கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை போலி நெசவாளர்கள் பெயரில் வரவு வைத்து மோசடி செய்ததாக புகார்கள் கிளம்பின. இது குறித்து CBI போலீசார் கடந்த 2 ஆண்டாக நடத்திய தீவிர விசாரணையில் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் ஜக்கம்பட்டி கிளையில் மட்டும் முதற்கட்டமாக 3 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமார் தான் இந்த ஊழலுக்கு மூளையாக செயல்பட்டிருப்பதும், ஜக்கம்பட்டி கிளை முன்னாள் மேலாளர் பாலாஜி, சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள அத்தராம்பட்டியைச் சேர்ந்த பட்டுச்சேலை புரோக்கர்கள் சதாசிவம், கௌதமன், இளையராஜா ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து 2023 டிசம்பர் 12, 15, டிசம்பர் 20, 22 நாளிட்ட நக்கீரன் இதழ்களில் ஏற்கனவே விரிவாக எழுதியிருக்கிறோம். ஊழல் புகாரில் சிக்கிய சிவக்குமார் CBI போலீசாருக்கே விபூதி அடிக்க பார்த்தது, ஊழலை மறைக்க அதிகாரிகளை கில்மா மேட்டர்களுடன் குளிப்பாட்டியது உள்ளிட்ட மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் நக்கீரன் கள விசாரணையில் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக CBI போலீசார் வட்டாரங்களில் விசாரித்தோம். மோசடி புகார்கள் குறித்து விசாரிப்பதற்காக CBI இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல், SI சீனிவாசன் ஆகியோர் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமாரை சென்னையில் உள்ள CBI அலுவலகத்தில் ஆஜராகும்படி கூறியுள்ளனர். அவரோ சங்க பொருளாளர் பழனிசாமி, மேலாளர் சுருளிநாதன் ஆகியோரை அனுப்பி வைத்துள்ளார். இதனால் உஷ்ணமடைந்த CBI போலீசார் என்ன செய்வீர்களோ தெரியாது, ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 10 மணிக்கெல்லாம் நீங்களே நேரில் ஆஜராக வேண்டும். நீங்கள் வராவிட்டாலோ மீண்டும் வேறு யாராவது அனுப்பி வைத்தாலோ அடுத்த 10 நிமிடங்களில் உள்ளூர் போலீசார் மூலம் உங்களை தூக்கி உள்ளே வச்சிடுவோம் என சிவக்குமாரிடம் செல்போனிலேயே காய்ச்சி எடுத்துள்ளனர். இதனால் டரியலான சிவக்குமார் கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் பறந்துள்ளார். சொன்ன தேதி சொன்ன நேரத்தில் ஆஜரானார். அன்று மாலை 5:45 மணி வரை துருவி விசாரித்ததில் அந்த AC அறையிலும் அவருக்கு உடம்பெல்லாம் குப்பென்று வியர்த்து போனதாம். சிவக்குமார் யாரையும் தன் இடத்திற்கு வரவழைத்துதான் பேசுவாராம். அவரே நேரில் சென்றது இதுதான் முதல் முறை என்கிறார்கள். மோசடிகள் குறித்து CBI கேட்டதற்கு ஒவ்வொரு ஊழியரும் என்ன செய்கிறார்கள் என நான் தனித்தனியாக கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது என கூறியுள்ளார். போலி நெசவாளர்களை சேர்த்துவிட்ட தாரமங்கலம் சதாசிவத்தை மாஸ்டர் வீவர் என்று சொல்லியிருக்கிறார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் பலரும் சோத்துக்கே வழியில்லாமல் திண்டாடிய நிலையில் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தில் மட்டும் எப்படி 58 கோடி ரூபாய்க்கு பட்டுப்புடவை விற்பனை செய்தீர்கள் என கேட்டு அவரை CBI போலீசார் லாக் செய்தனர். அதற்கு சிவக்குமார் கலெக்டரிடம் சிறப்பு அனுமதி பெற்று விற்பனை செய்தோம் என கூறவே அதற்கான அனுமதி கடிதத்தை காண்பிக்குமாறு கேட்டுள்ளனர். அதற்கு உதட்டை பிதுக்கியுள்ளார் சிவக்குமார். பட்டு பாவு நூல், ஊடு நூல் சப்ளை இல்லாத போது ஜக்கம்பட்டி கிளையில் 160 தறிக்காரர்களுக்கும் மாதம் 6 முதல் 9 பாவு கொடுக்கப்பட்டதாக பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விக்கும் அவரிடம் பதில் இல்லை. ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் தலைமையகம் மற்றும் கிளைகளில் இருக்கும் 1000 நெசவாளர்களுமே போலியானவர்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறோம். ஜக்கம்பட்டி கிளைக்கு தேவையான பட்டுக்கூடுகளை எங்கிருந்து வாங்கினீர்கள் என்று கேட்டதற்கு அந்த கிளை மேலாளர் பாலாஜி வாங்கியதாக சிவக்குமார் கூறியுள்ளார். நீங்கள் சொன்னது அனைத்தும் பொய், உண்மையை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறையும் என CBI குரலை உயர்த்திய போது, சார், மேலாளர் தப்பு செய்திருந்தால் அவரை கைது செய்து கொள்ளுங்கள் என்று பவ்யமாக சொல்லியிருக்கிறார் சிவக்குமார். அத்தராம்பட்டி புரோக்கர் சதாசிவம் தான் சிவக்குமாருக்கு வலதுகரமாக செயல்பட்டு வந்துள்ளார்.
ஜக்கம்பட்டி கிளையில் ஒரே ஆண்டில் 16 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்ததாக போலி கணக்கு காட்டியுள்ளார் மேலாளர் பாலாஜி. இந்த விவகாரம் பூதாகரமாக கிளம்பவும் அவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிட்டார். KVIC துறையின் உதவி இயக்குநர்கள் சந்திரபால், சித்தார்த்தன், சதீஷ்குமார், ஹூப்ளி சித்தார்த், கணக்காளர் AG சுப்பிரமணியன், முன்னாள் மாநில இயக்குநர்கள் தனபால், தன்ராஜ், ஜவஹர், TM பாண்டியன், லட்சுமி நாராயணன், நல்லமுத்து, சின்னத்தம்பி, கணேசன் மற்றும் தற்போதைய மாநில இயக்குனர் PN சுரேஷ் ஆகியோரும் சிவக்குமாரால் பலாபலன்களை அனுபவித்தவர்கள்தான். இதனால் CBI நெருக்கி பிடித்த போதும் கூட அவர்கள் சிவக்குமாருக்கு ஆதரவாகவே செயல்படுவதாக சொல்கின்றனர். ஒரு கைத்தறி நெசவாளரால் வாரத்திற்கு அதிகபட்சமாக 2 பட்டு புடவைகள் தான் நெய்து முடிக்க முடியும். ஆனால் ஒவ்வொருவரும் வாரம் 10 புடவைகளை நெய்ததாகவும் நெசவு கூலியாக புடவைக்கு 3300 ரூபாய் வீதம் வழங்கியதாகவும் போலி கணக்கு எழுதப்பட்டு இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்கிறது CBI வட்டாரம். இதனை அடுத்து நாம் சர்வோதய சங்கம் முன்னாள் ஊழியர்களிடம் பேசினோம். ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்திலிருந்து 2012 முதல் 2022 வரையிலான அனைத்து கேஷ் வவுச்சர், எடை ஏடு, டே புக், தணிக்கை ஆவணங்களை CBI போலீசார் விடிய விடிய ஆய்வு செய்தனர். 2012-2013 ஆண்டில் மட்டும் KVIC அலுவலக கணக்காளர்கள் மனோகரன், சுப்பிரமணி ஆகிய இருவரும் தணிக்கை பணிக்காக ஆவாரம்பாளையம் சங்கத்திற்கு வந்து சென்ற வகையில் 13 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக பதிவு செய்திருந்ததை பார்த்து CBI டீம் அதிர்ந்து போனது. அவர்கள் இருவரையும் சொகுசு விடுதிகளில் தங்க வைத்து உயர்ரக மதுபானங்கள், பலான மேட்டர்களையும் சப்ளை செய்துள்ளார் சிவக்குமார். தணிக்கைக்கு வரும் அதிகாரிகளை சொகுசு கார்களில் மூணார், ஊட்டி, கொடைக்கானல், ராமேஸ்வரம் ஆகிய இடங்களுக்கு அழைத்து சென்று குளிர வைத்து விடுவார் சிவக்குமார். மும்பையிலிருந்து வரும் KVIC அதிகாரிகளையும் இதேபோல் கவனித்து கவிழ்த்து இருக்கிறார். இந்த கவனிப்புகளால் KVIC அதிகாரிகள் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தில் நடந்து வரும் ஊழல்களை கண்டுகொள்வதில்லை. இது ஒருபுறம் இருக்க, ஜக்கம்பட்டி கிளை மேலாளர் பாலாஜி பட்டுச்சேலைகளை கொள்முதல் செய்ததற்காக சேலம் தாரமங்கலம் சதாசிவத்துக்கு 7 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ள விவரங்களையும் சேகரித்துள்ளது CBI. பாலாஜியால் ஜக்கம்பட்டி கிளைக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் அவரை சிவக்குமார் சிக்க வைக்க பார்க்கிறார் என்கிறார்கள் முன்னாள் ஊழியர்கள். ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கம் சொசைட்டி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சங்க விதிகளின்படி செயலாளர் பதவியில் ஒருவர் அதிகபட்சம் 60 வயது வரை மட்டுமே இருக்க முடியும். ஆனால் சிவக்குமாரோ சங்க விதிகளை திருத்தம் செய்து 65 வயது ஆகியும் தன்னை நிரந்தர செயலாளராக அறிவித்து கொண்டார். தற்போது அவர் 1.80 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிறார். இதே சங்கத்தில் அவருடைய மனைவி மல்லிகா, மகள் திவ்ய பிரபா ஆகியோரையும் பணிக்கு அமர்த்தியுள்ளார். இப்படி மொத்த குடும்பமே இந்த சங்கத்தை சுரண்டி பிழைக்கிறது. கோவையில் பல இடங்களில் வீடுகள், நிலப்புலன்களை வாங்கி போட்டுள்ள சிவக்குமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை பினாமி பெயர்களில் வாங்கி குவித்துள்ளதாகவும் வட்டி தொழில் செய்து வருவதாகவும் சொல்கிறார்கள். இது குறித்து ஊழல் புகாருக்கு உள்ளான ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமாரிடம் விளக்கம் கேட்டோம். சேலம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற SI மாரிமுத்து, சங்கத்தின் முன்னாள் ஊழியர் முருகேசன் ஆகியோர் என் மீது பொய் புகார் அளித்துள்ளனர். CBI விசாரணை முடியட்டும், பார்த்துக்கலாம். என்னிடம் பல கோடி ரூபாய் சொத்துகள் இருப்பதாக சொல்வோர் தாராளமாக பங்கு போட்டு கொள்ளலாம். என் மனைவி, மகள் ஆகியோர் சங்க விதிகளின்படிதான் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனை ஆகிவிட்ட பிறகு எப்படி ஊழல் செய்ய முடியும்? பெரிய அளவில் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுவதில்லை. சங்கத்தில் யாராவது கேட்டால் கடன் கொடுப்பேன். நேரம் இருந்தால் ஒருமுறை நேரில் வாங்களேன் என சிவக்குமார் ஜாலியாக சிரித்து கொண்டே சொன்னார். CBI அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது சிக்கிக் கொண்டார் சிவக்குமார் என்று 3 சொற்களில் முடித்து கொண்டார். இந்த விவகாரம் சர்வோதய சங்க வட்டாரங்களில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.